கர்த்தருக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு கேடகமும் தேவ பலனுமாய் இருக்கிறார், நீ பயப்படாதேன்னு சொல்ற அந்த வார்த்தைகளின் படியே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த 10 நாட்களாய் பயப்படாதே என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். உண்மையாகவே இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தம்மை நம்புகிற அனைவருக்குமே கர்த்தர் அவர் கேடகமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல ஆக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார் என்று சொல்லி அவருடைய ரட்சிப்பின் கேடகத்தை நீர் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். இந்த காலவெளியில இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு மக்களே, அவர் நமக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார், தயாபரராய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார், துருகமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாதுகாப்புதான் அவருடைய முக்கியமான காரணமாக இருக்கிறது. எல்லா சத்துருக்கள் எய்கிற அம்புகளுக்கும், வேடனுடைய கண்ணிகளுக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும், மறைமுகமான வலைகளுக்கும் நம்மளை தப்புவிப்பதான் அவருடைய முக்கியமான வேலையாய் இருக்கிறது. அவர் நமக்கு கேடகமாய் நமக்கு பாதுகாப்பாய் இருக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை நம்பணும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவன், அவர் மரண பரியந்த என்னை நடத்துவார் என்று சொல்லி அவரை நம்பணும். அவரை விசுவாசிக்க நம்பப்படுகிற உறுதியாய் காணப்படாதவர்களை நிச்சயமாய் காணப்படுகிற அந்த விசுவாசத்தோடு கூட என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்கவும் மாட்டேன், தத்தளித்து போகவும் மாட்டேன், அவர் என்னை காக்கிறவர், என்னை நடத்துகிறவர் என்று சொல்லி அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். யார் எத்தனை அம்புகள் எய்தாலும் அது என்னை தாக்காது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். நீ யாரை நம்புகிறாய்? மனுஷனை நம்புகிறாயா? பிரபுக்களை நம்புகிறாயா? நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறாயா? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? அல்லது இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை நம்புகிறாயா? அல்லது உன்னை நீ நம்புகிறாயா? நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி நீ கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பது மாத்திரமல்ல, அவன் செழிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு கேடகமாய் இருக்கிற தேவன் தாமே. இந்த நாளுக்குரிய இந்த தியானமான தேவ வார்த்தை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் செழித்தேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்த வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவது மாத்திரமல்ல, அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை காண்போம். கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளையில உம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி, நீர் எங்களுக்கு கேடகமாய் இருந்து, அரணாய் இருந்து, கோட்டையாய் இருந்து, தயாபரராய் இருந்து, தாபரமாய் இருந்து, அடைக்கல பட்டணமாய் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி, எந்த தீங்குகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் வாதைகளுக்கும் எங்களை விலக்கி ரட்சித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியால் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you, Brother Charles.